இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் வீட்லேயே கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் பிரியாணி, குருமா இல்லை காய்கறி வறுவலுக்கும் நீங்கள் சேர்த்து போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு நான் 10 கிராம் அளவு பட்டை கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது வெறும் சட்டியில் வறுத்து எடுக்கணும். எல்லா பொருளையும் அப்படியே மெதுவாக நீங்கள் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கணுங்க. ஸோ 10 கிராம் அளவுக்கு அன்னாசிப்பூ, 3 ஜாதிக்காய், 10 கிராம் அளவுக்கு ஜாதி பத்திரிப்பூ, இதெல்லாமே நல்லா நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 10 கிராம் அளவுக்கு கிராம்பு, அது போக சோம்பு, இதையும் நான் எல்லாமே கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு வறுத்து எடுத்திருக்கேங்க. 10 கிராம் அளவுக்கு கருப்பு பூ, அதாவது கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல அது போக சுக்கு ஒரு 10 கிராம். சுக்கு வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. அடுத்து 10 கிராம் காட்டு ஏலக்காய், 10 கிராம் பச்சை ஏலக்காய், இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பிரியாணி இலை ஒரு 10 கிராம் நல்லா காஞ்சதை எடுத்திருக்கேன். சுக்கு மட்டும் தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கத்தியை வச்சு சுக்கோட அந்த 2 துண்டு தோலையும் ஓரளவு நல்லாவே சீவிக்கோங்க. அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா பிளேடு உடஞ்சிரும். அதனால் அதை ஒரு சின்ன உரலில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. சுக்கு வந்து ஆல்ரெடி காஞ்சனால நான் வறுக்கவும் இல்லை. இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கியிருக்கேன். அடுத்து ஜாதிக்காவையும் அதே மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. அடுத்து காட்டு ஏலக்காய் வந்து நம்ம இதயத்திற்கு ரொம்ப பலமளிக்கக்கூடியதுங்க. வயிற்று உபாதைகளையும் நீக்கக்கூடியது. சாதாரண ஏலக்காய் விட காட்டு ஏலக்காயில் பாருங்கள் விதைகள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் முடிஞ்ச அளவுக்கு இடித்து மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டை வந்து நம்ம இடிக்க தேவையில்லை. அப்படியே கையிலேயே சின்ன துண்டுகளாக உடச்சி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து கனமான பொருள்னு பார்த்தீங்கன்னா அன்னாசிப்பூ, அதுக்கு அடுத்து அதோட நீங்கள் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ஓரளவு லேசாக வறுத்து போடுறனால நம்மளுக்கு நல்ல வாசனையான பொடி கிடைக்கும். இப்போ கிராம்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் கொஞ்சம் கனத்த பொருட்களை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதை நல்லா பல்ஸ் மோட், நார்மல் மோடுன்னு சொல்லி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ரவுண்டு அரைச்சிருக்கனால கொஞ்சம் குறகரப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, அடுத்து மீதமுள்ள பொருட்களை சேர்த்து போட்டு அரைக்கும் போது இன்னும் நல்லா நம்மளுக்கு ஃபைன் பவுடர் கிடச்சிரும். ஸோ நான் இப்போ ஜாதி பத்திரி அதோட சேர்க்குறேன். அடுத்து கல்பாசியை சேர்த்துக்கிறேன். இதோட மீதம் இருக்கிற சோம்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்து அரைச்சிடுங்க. பாருங்கள், முதல்ல விட இப்போ வந்து நல்லாவே ஃபைன் பவுடராக இருக்குது. இப்போ இலையை வந்து நம்ம அப்படியே போட்டு அரைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கைகளால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக அரைப்படும். மற்ற பொருட்கள் அளவுக்கு இலை உடனே அரைப்பற்றாது. நீங்கள் திரும்ப திரும்ப அதை மிக்சியில் போட்டு கையை விட்டு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு நீங்கள் இப்படியே அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் பவுடர் கிடச்சிடுங்க. பாருங்கள், சூப்பரான கரம் மசாலா ரெடி. நான் இதோட மிளகு, சீரகம், மல்லி, வத்தல் எதுவும் சேர்க்கலைங்க. இது வெறும் தனி கரம் மசாலா தான். நீங்கள் மீதமுள்ள பவுடிகள்லாம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் தனி வீட்டு கரம் மசாலா. இதில் நம்ம சுக்கு, காட்டு ஏலக்காய் இந்த மாதிரி நல்ல மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ உடலுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை ஜலிக்க வேண்டாம். அப்படியே காய வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. எத்தனை மாதம் ஆனாலும் உங்களுக்கு வாசனை குறையாது. இந்த ரெசிபியை நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.